ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days vlog, லோக்கல் ஃபெஸ்டிவல் vlog தான் வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 daysல வந்துட்டு என்னோடய அந்த ஃபெஸ்டிவல் vlog ரொட்டீன் ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு வந்து வெண்பொங்கல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு தென் நம்ம வந்து வேக வச்சுட்டு அப்புறம் தான் தாளித்து கொட்டி கிளறுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் ஸ்டைலில் வந்துட்டு தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்புறம் தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி செய்வேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால செஞ்சுட்டு லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கிளறி எடுத்து வச்சாச்சு. காலைல டிஃபன் ஒர்க் முடிச்சுட்டு மத்தியானம் வந்து கத்திரிக்காய் சுட்டு பிணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு ஸோ அப்படியே ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலானா சாப்பிட்ற, ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. உப்பு பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு வாழைக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ், தயிர் இதெல்லாம் தான் செஞ்சோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு பருப்புக்கு வந்துட்டு குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் விட்டு எடுத்து வச்சிட்டோன்னா பருப்பு நல்லா மேஷாக இருக்கும். உப்பு பருப்புக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக ரசத்துக்கு வந்து மிளகு அரைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜீரகம், மிளகு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சைட் பை சைடு இந்த ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க் ப்ளஸ் அந்த கோவிலுக்கு போகிறது, அந்த ஃபங்க்ஷன் ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த டேஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க. பட் எனிவே வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ ரசத்துக்கு எல்லாம் அரைச்சி வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் எல்லாமே தோலெல்லாம் அப்படியே சீவிட்டு தண்ணி கொஞ்சம் காய வச்சுருந்தேன் வாழைக்காயை பாயில் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த வாழைக்காய் பீசஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்ருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்துட்டு அப்புறம் பாயில் பண்ண மாட்டேன். தண்ணியை வந்து அடுப்பில் கொதிக்க வச்சுருவேன். அது கொதிக்கங்காட்டி என்ன ஆகும்னா இந்த வாழைக்காய் கட் பண்ண உடனே எடுத்து சைமல்டேனியஸாக நான் வந்துட்டு தண்ணியில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்துட்டு கருப்பாகாது, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னும் வந்து வாழைக்காய் கருப்பாகாமல் இருக்கணும்னா அரிசி கழுநீர் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட ஸ்கின் எல்லாம் கருப்பாகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டோன்னா காய் வந்துட்டு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து உப்பு பருப்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்புக்கு வந்து பார்த்தா நம்ம புளி ஊற்ற மாட்டோம். புளி இல்லாமல் வைக்கிற பருப்பு குழம்பு, பாசி பருப்பு குழம்பு வைக்கிறோம் இல்லையா, பச்சைப்பயிறு குழம்பு, அந்த மாதிரி தான் இந்த டேஸ்ட் இருக்கும். பட் புளி ஊற்றாமல் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் வந்து விசில் விட்டுருச்சு, அதே சமயம் வாழைக்காயும் வெந்துடுச்சு. ஸோ வாழைக்காய் வந்து அந்த ஹாட் வாட்டர் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்ம சிங்கில் வந்து இந்த மாதிரி காய் வேக வைக்கிற தண்ணி ஏதாவது இருத்து விடும்போது இந்த மாதிரி டேப்பை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வாஷ் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற அந்த பிவிசி லைன்லாம் ஹீட் ஆகாமல் இருக்கும்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நான் டேப்பை வந்து வச்சுட்டு வாழைக்காயை நல்லா ட்ரைன் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரசம் அரைக்கிறதுக்கு ஜீரகம், மிளகெல்லாம் போட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து ரசம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கிட்டு கரைச்சி வச்ச புளியை ஊற்றினோன்னா நமக்கு ரசமும் ரெடி சைமல்டேனியஸாக.
புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ரசம் கொதிச்சோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு வந்து தாளிச்சிக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 4 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா வெங்காயம், சின்ன வெங்காயம் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி அதில் ஊற்றி உப்பு பார்த்து இறக்கணும். அப்படின்னா ஒரு சூப்பரான உப்பு பருப்பு வந்து ரெடி. பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ ரசம் ஒரு அடுப்பில் ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த ரசத்தை வந்து வேறு ஒரு பாத்திரத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தோடனே உப்பு பார்த்து இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. அதை தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், 2 கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வாழைக்காயை போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா வாழைக்காய் பொரியலுமே ரெடி. நெக்ஸ்ட்டு சமையல் வேலை எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து மாரியம்மனுக்கு சாமி கும்பிடுவோம். அதனால் வந்து அதுக்கான ஒர்க் தான் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் தண்ணி வச்சு வேப்பந்தலை வச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையை ரெடி பண்ணி மஞ்சள் பிள்ளைக்கு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி ஏற்றுறதுக்காக 2 மண் விளக்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன் விளக்கேற்றுறதுக்காக. இப்போது அந்த வேப்பந்தலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை மஞ்சள் கயிறு வேணுமோ வெள்ளை நூல்கண்டை கட் பண்ணி அதில் மஞ்சள் தடவி அந்த கயிறை வச்சிடணும். தென் ஒரு தட்டில் தேங்காய், பழம், வெத்தலை, பாக்கு இது எல்லாமே வச்சுட்டு அந்த கலசம் தான் வந்து நம்ம வந்து சாமியாக நினச்சி கும்பிடுவோம். ஸோ அந்த வேப்பந்தலைக்கு வந்து பூ வச்சுட்டு பற்றி வச்சு நம்ம செஞ்சோம் இல்லையா சாப்பாடு, அது எல்லாத்தையும் படையல் மாதிரி போட்டு, அது இல்லாமல் நம்ம வந்து மாவிளக்கு படைக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் மாவு அடிச்சிருப்போம். ஸோ அந்த மாவையும் வந்து சாமிக்கு வச்சு சாமி படைச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிடணும். இதுதான் வந்து எங்கள் ஊர் பழக்கம். ஸோ வீட்டில் சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவோம்னா அடுத்து நைட்டு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து அந்த பூந்தீர் கட்டுவாங்க. அதை நிறைய பூவெல்லாம் வச்சு கட்டி டெக்கரேட் பண்ணி சாமியை வந்து நைட்டு அந்த தேரில் வச்சு கோவில் ஃபுல்லாக சுற்றி கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த டெக்கரேஷன் இது ஒரு சைடு நடக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டம், இந்த டான்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ வில்லேஜ் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து எவ்வளோ பேர் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிங்க அப்படின்னு தெரியாது. பட் நிஜமாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன தான் நம்ம வெளியில் இருந்தாலும் இந்த வில்லேஜ் சைடில் எப்பவுமே இந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேற்றுறவங்களாம் இந்த மாதிரி கோவிலை சுற்றி அடி உழுந்து கும்பிடுவாங்க. லேடிஸ் எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் கும்பிடுவாங்க. ஸோ அன்றைக்கி முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பூக்குழி இறங்குறதுக்காக வந்துட்டு பூக்குழி வெட்டி அதில் வந்து ஐயர் வந்து ஓமம் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டையெல்லாம் வச்சு தணல் ரெடி பண்ணுவாங்க, பூக்குழி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கு ஏர்லி மார்னிங் போய் பார்த்துட்டு மார்னிங் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் ஊத்தாப்பம் செஞ்சுருந்தேன். வெஜ் ஊத்தாப்பம் தேங்காய் சட்னியும் கூட செஞ்சுருந்தேன். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறனால மார்னிங் டிஃபன் செஞ்சு லன்ச் செய்யணும், டின்னர் செய்யணும், 3 வேளையும் கண்டினியூஸாக நமக்கு குக்கிங்க்கு டைம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சரியாக இருக்கும். ஸோ தேங்காய் சட்னிக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு வெஜ் ஊத்தாப்பம்க்கு வந்துட்டு ஊத்தாப்பம் மாதிரி மொத்தமாக கொஞ்சம் தோசை மாவு ஊற்றிட்டு அதில் நம்ம வந்து துருவின கேரட்டு, கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பொடிசாக கட் பண்ண தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தோசை எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஸோ இந்த மார்னிங் அப்படியே போச்சு. ஸோ டிஃபன் வேலை முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. கிச்சன் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு மதியானம் டைம் ஸோ இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு வந்து தினந்தோப்புக்கு போனோம். ஸோ அங்கே எல்லாமே தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க வீட்டில். இதுதான் வந்து எங்கள் வீட்டோட பேக் சைடு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா லைனாக தென்னை மரம் ப்ளஸ் பக்கத்தில் வந்து மாட்டுக்கு தீனிக்காக வந்து இந்த மாதிரி வந்து பில்லு கருணா இது எல்லாமே நாங்கள் ஊனியிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மாட்டுக்கு வந்து தீனியாக கட் பண்ணி போடுவாங்க. அப்படியே ரொம்ப நல்ல வெயில், பட் அந்த இடத்துக்கு தண்ணி பாயறனால தென்னை மரத்துக்கெல்லாம் அவ்வளோ சில்லுன்னு நல்லா கூலிங்காக நல்லா இருந்துச்சு. தண்ணி பாய்ச்சதுனால கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் நல்லா நடந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, என்ன தான் நம்ம வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போனாலும் தீம் பார்க் போய் தண்ணியில் விளையாண்டாலும் இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழல் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. தென்னை மரம், கொஞ்சம் பில்லுக்காரனை, அதை ஒட்டி பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு நட்டிருப்போம். அதுக்கு அந்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம். இதுதான் வந்து எங்களோட தோட்டத்தில் நாங்கள் நட்டிருக்கிற பயிர் வகை எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் விதை ஊனிருந்தோம், அது இப்போ தான் முளைச்சிருக்கு. ஸோ தென்னை மரத்துலேருந்து இளநீ வெட்டி அப்படியே இளநியை அந்த வெட்டின இளநியை டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு குடிக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு வந்துட்டு வீட்டில் முன்னாடி வந்துட்டு புதினா செடி நல்லா நிறையா வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதை பறித்து கொஞ்சம் மத்தியானத்துக்கு கொஞ்சமாக புதினா சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா எல்லாம் பறித்து கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதியை வந்து சட்னிக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கோயிலுக்கு பூக்குழி இறங்குவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமி வேலை எடுத்துக்கிட்டு பூக்குழி இறங்குவாங்க. பயங்கர அருளோட இறங்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மேலே செலுத்து போயிடும். அந்த அவ்வளோ அருளோடு அந்த சாமி வேலை எடுத்துக்கிட்டு அந்த பூக்குழியில் அவ்வளோ வெயிலில் இறங்குவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம வில்லேஜில் மட்டும்தான் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு சாமி வந்து ஆற்றுலேருந்து சாமி தேர்லாம் டெக்கரேட் பண்ணி சாமியெல்லாம் சுற்றி வந்து எல்லாம் பார்த்துட்டு இந்த 2 நாள் ஃபெஸ்டிவல் வ்ளாக் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக போச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோக்கல் ஃபெஸ்டிவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.